முருகப்பெருமானை எந்த கோலத்தில் தரிசனம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும்? அவரின் ஆண்டை கோலம், ராஜ அலங்காரத்தின் தத்துவம் என்ன என்பதை பார்ப்போம். தந்தைக்கே உபதேசம் செய்தவர் முருகப்பெருமான். அழகன் முருகனாக மட்டுமல்லாமல் ஞான குருவாக திகழக்கூடியவர். அவருக்கு உகந்த திதி சஷ்டி திதி, உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. ஒருவருக்கான வீரம், தைரியம் ஆகியவற்றை அளிக்கக்கூடிய தெய்வம் செவ்வாய் பகவான். செவ்வாய்க்குரிய அதிபதியாக முருகப்பெருமான். அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை எப்போது ஆண்டை கோலத்திலும் ராஜ அலங்காரத்திலும் தரிசிக்க வேண்டும் தெரியுமா? முருகப்பெருமானை எந்த கோலத்தில் தரிசனம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும்? அவரின் ஆண்டை கோலம், ராஜ அலங்காரத்தின் தத்துவம் என்ன என்பதை பார்ப்போம். சமயம் தமிழ் அப்டேட்டட் 14th October 2020, 2:35 p.m. தந்தைக்கே உபதேசம் செய்தவர் முருகப்பெருமான். அழகன் முருகனாக மட்டுமல்லாமல் ஞான குருவாக திகழக்கூடியவர். அவருக்கு உகந்த திதி சஷ்டி திதி, உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. சமயம் தமிழ். லார்ட் முருகன். லார்ட் முருகன். ஒருவருக்கான வீரம், தைரியம் ஆகியவற்றை அளிக்கக்கூடிய தெய்வம் செவ்வாய் பகவான். செவ்வாய்க்குரிய அதிபதியாக முருகப்பெருமான். அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் அதன் காரணமாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது விசேஷமாக பார்க்கப்படுகிறது. நம் இன்னல்களை நீக்கி நற்பலனை அளிக்கக்கூடிய முருகப்பெருமானை ஆண்டை கோலத்தில் தரிசிக்கலாமா, ராஜ அலங்காரத்தில் தரிசிக்கலாமா என்ற கேள்வி பலரின் மனதில் இருக்கிறது. எப்போது முருகனின் அந்த அலங்காரங்களை தரிசிக்கலாம் என்பதை இங்கு பார்ப்போம்.